இந்த வெக்கேஷன் சீசன் வந்தாலே ட்ரிப்பு போயிட்டு வந்து சொல்ற விஷயங்கள் இதுதான். மேடம் நான் ஃபுல் ட்ரிப்பு யூரினே போல. அப்படியே எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன் மேடம். ஒரு இடத்துல டாய்லெட் டர்ட்டியா இருந்தது. யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தது. இப்ப ட்ரிப்பு போகும்போது நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் அதை பத்தி பார்க்கலாம். டாய்லெட் சீட்ல இருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வருமா? ஸோ யூரின் வந்து நல்ல கல்ச்சர் மீடியம் தான். அதை நீங்க வெளியே வச்சீங்கன்னா கிருமிகள் நல்லா வளரும். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அது தண்ணியில கலந்துட்டாலோ அது ட்ரை ஆனாலோ அதுல கிருமிகள் வளரவே வளராது. நீங்க ஒரு டாய்லெட் சீட்ல பாருங்க, ஏதோ யூரின் செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அடிச்சு விட்டா உடனே போயிடும். கிருமி அது மேல இருந்து வளர்றது கஷ்டம். ரெண்டாவது, அது உலர்ந்து போனாலும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராது. நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் உட்கார்ந்து இருக்காங்க நமக்கு வரும் நினைச்சிட்டு யூரின் போகாம இருக்கும். அதனால என்ன ஆபத்து இருக்கு, நம்ம யூரின் போகாம இருக்கும் போது யூரின் நம்ம பிளாடர்ல தங்கிடும். பிளாடர்ல தங்கும் போது நான் எப்பவுமே சொன்னேனே, யூரின் ஒரு கல்ச்சர் மீடியம், கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் வளர்ந்து அங்கேருந்து மேல போய் கிட்னிக்கும் பிளாடருக்கும் இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம பாடி என்ன பண்ணும், இதை ப்ரிவென்ட் பண்ணதான் ஒரு ஃப்ளஷ் மெக்கானிசம் மாதிரி பிளாடர்ல இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா யூரினை விடுது. அதை நம்ம தவிர்த்து ரொம்ப நேரம் போகாம இருக்கும்போது தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது.